தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளதாகவும் தமிழகத்தின் அமைதியை சீர்குலைத்து வளர்ச்சியை தடுக்க சதி நடப்பதாகவும் முதலமைச்சர் பேசியிருப்பது நகைப்புக்குரியதாக உள்ளது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்குகிறது என்பது முற்றிலும் உண்மைக்கு மாறான தகவல். பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், நீதிமன்ற வளாகங்கள், காவல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்துகள் என எங்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு பதற்றமான சூழ்நிலை இன்று வரை நிலவுகிறது. அது மட்டுமின்றி போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்களால் சாலையில் நடக்க முடியாத அளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு வன்முறை காடாக காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே மிகப்பெரிய காவல்துறை இயங்கி வருகிறது. அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டு. ஆனால் இந்த கடமையை செய்ய முதலமைச்சர் தவறிவிட்டார். அமைதியை சீர்குலைக்க சதி நடக்கிறது என்றால் அதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதை செய்யாமல் முதலமைச்சர் அவர்களே அமைதியை சீர்குலைக்க சதி நடக்கிறது என்று சொல்வது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு எடுத்துக்காட்டாக அவரது பேச்சு அமைந்துள்ளது.